இதை பற்றிலாம் அவர் பேசவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துக்கிறார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? அமைச்சர் சேகர் பாபு அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, திமுகவுடைய கரங்களில் ரத்தக்கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாக்அப் டெத்லாம் நடக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்னால திமுக கையில் ரத்தக்கரை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல, இதை கேள்வியாக கேட்டோன்னா சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாரா, இந்த கரையை பற்றி பேசுறதுக்குலாம் அன்புமணி ராமதாஸ் பேசவே கூடாது. ஏன்னா அவர் பார்க்குற வேலை அதோட பயங்கரமாக இருக்குது. அப்பம்புள்ள பாசத்தையே அப்படி நாசமாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். கரையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய கரையை சொல்லலாம். அருகிலே அதிகாரிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டிற்கே மாறாத ஒரு கரையை இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். குடும்ப பாசம் என்னவென்றால், தாய் தந்தை பாசம் என்னவென்றால், அந்த பாசத்தை எல்லாம் துறந்து மறந்து பறந்து கொண்டிருக்கின்றார். அவர் கரையை பற்றி சொல்லக்கூடாது. ஏற்பட்ட சம்பவம் வருந்தக்கூடியது, வருத்தம் அளிக்கக்கூடியது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால அடிப்படையில் 4 கால் பாய்ச்சல் என்பார்கள், 8 கால் பாய்ச்சலே மாண்புமிகு முதல்வர் எடுத்திருக்கின்றார். அதுக்கு அடுத்தது முக்கியமான மேட்டர், தவேகாவுக்கு போராட்டம் பண்ணுறதுக்குலாம் பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி தரப்புலேருந்து குற்றச்சாட்டெல்லாம் எழுந்துகிட்டே இருக்கே அப்படின்ற கேள்வி கேட்டதுக்கு அதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையே இல்லாமல் போராட்டம் பண்ணால் பிரச்சனையே இல்லைப்பா, பர்மிஷன் கொடுத்துருவோம், பொதுமக்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, சிக்கலாகும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த விளக்கத்தை யார் ஏற்றுக்க முடியும் அப்படின்றவங்க ஏதுங்க என்ன சொல்கிறாருன்றது கேளுங்க. போராட்டங்கள் என்பது மக்களுக்கு தொல்லைகள் தராமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் நடத்தப்படுவதுதான் போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் நடத்துகின்ற போது ஏற்கனவே காவல்துறை ஒரு சில இடங்களை அதற்காக போராட்டங்களுக்கென்று குறித்திருக்கின்றது, ஒதுக்கி தந்திருக்கின்றது. அந்த இடங்களை நடத்துவதற்கு எந்த விதமான தடையும் நிச்சயம் இந்த அரசு விதிப்பதில்லை. திடீர் என்று நடத்துகின்ற போராட்டங்களால் பொதுமக்களுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவதால் தான் இப்படிப்பட்ட மறுப்புகள் இருக்கின்றது. நியாயமாக ஜனநாயக முறையில் போராட்டங்களை பொறுத்தளவில் இந்த அரசு, இந்த ஆட்சி அனுமதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது.